ஹாய் கைஸ், நம்ம 190 ஆர்டர் எடுக்க போகிறோம். சண்டே வரைக்கும் எடுக்க போகிறோம். எடுத்தோம் அப்படின்னா ஒரு 5000 ரூபாய் நமக்கு வந்து போனஸாக கொடுப்பாங்க ரேபிட்டோவில் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுபடி தான் நம்ம டார்கெட் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கோம். என்னையிலேருந்து ஓட்டணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமையிலேருந்து ஓட்டியிருக்கோம். செவ்வாய் புதன் இதுவரையும் நம்ம 25 ஆர்டர் தான் எடுத்திருக்கோம். ஆனால் இதோட டேட் வந்து மார்ச் 16 டு மார்ச் 29 வரை கொடுத்துருக்கான். ஆனால் இன்னைக்கு தேதி பார்த்தீங்க அப்படின்னா 25. இன்னும் இன்னும் ஒரு 4 நாள் இருக்கு. 4 நாள்ல நம்ம அந்த 190 ஆர்டர் எடுத்துருவோமா அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். இது 2 சம்பவம் நடந்துச்சுங்க நான் ரேபிட்டோ ஓட்டும் போது. ஃபர்ஸ்ட் ஆட்டோக்காரங்க நம்ம பிடிக்கிறாங்க. நான் ஒரு காலேஜ் பக்கத்துல போய் ரேபிட்டோவை பிக் பண்ணும்போது ஆட்டோக்காரங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இங்கெல்லாம் நிற்கக்கூடாது, இங்கே வரக்கூடாது, இது ஆட்டோ ஸ்டாண்டு அப்படின்னு சொன்னாங்க. அதை பற்றி நமக்கு தெரியல. அதை இந்த மாதிரி பிரச்சனை இன்னும் வந்துச்சு அப்படின்னா வேற வீடியோஸில் பார்ப்போம். ரெண்டாவது என்ன அப்படின்னா, பிரச்சனை இல்லைங்க. ஆனால் நேற்று ஒரு ஆர்டர் நான் பிக் பண்ணியிருந்தப்போ 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா வேற போட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அது ரொம்ப நேரம் எனக்கு வந்துருந்துச்சு. நான் அந்த ஆர்டர் எடுக்கலை. அதுக்கப்புறமா அந்த ஆர்டர் எடுத்தேன். 20 ரூபா வந்ததுக்கப்புறம் அந்த ஆர்டர் அக்செப்ட் பண்ணேன். போன இடத்துல பார்த்தோம் அப்படின்னா பெட்ரோல் இல்லாமல் ஒரு அக்கா வந்து கையில் குழந்தையோட ஒரு அண்ணன் வந்து பைக்கில் நின்றுட்டு இருந்தாங்க. அந்த அண்ணன் கேட்டாங்க, தம்பி நீங்கள் வந்து என்ன டோப் பண்ணிட்டு போய் பெட்ரோல் பங்க்கில் விட்டுருங்க அப்படின்னாங்க. பெட்ரோல் பங்க்கில் வந்து எடுத்த அப்புறம் நான் பிக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் சரி ஓகே அப்படின்னு. நான் வந்து லோக் பண்ணும்போது வண்டி ஸ்டார்ட் ஆகி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ள தான் இருக்கும். 2 பேரும் போயிட்டோம். ஆனால் அந்த அண்ணன் வண்டி முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆன உடனே அந்த அண்ணன் நானும் டோப் பண்ணிட்டு தான் போகிறேன். போய்கிட்டு இருக்கும்போது 20லேயே அந்த அண்ணன் ரேஸ் பண்ணிட்டு போகிறாங்க. அந்த அக்காவையும் ஏறி உட்கார வச்சாச்சு. அந்த குழந்தையும் உள்ள இருந்துச்சு. ஸ்டார்ட் ஆனதுலேருந்து அந்த போய் பெட்ரோலும் போடுற இடத்துல வந்து எனக்கு பே பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி வேண்டாம், ஏன்னா அவங்க பைக் தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல அப்படின்னு சொன்ன உடனே அந்த குழந்தைய பார்க்கும்போது அவங்கள பார்க்கும்போது கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. அதனால அவங்க வந்து சரி வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். அதையும் மீறி அவங்க பே பண்ணுறேன், நம்பரை சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுக்கு நான் பைக் எடுத்துட்டு அப்படியே வந்துட்டேங்க.